90களின் பிற்பகுதியில் வெளியான தமிழ் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நாயகியாக வலம் வந்தவர் நடிகை சௌந்தர்யா. நடிகர் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம், படையப்பா உள்ளிட்ட படங்களிலும், தெலுங்கில் சிரஞ்சீவி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடனும் நாயகியாக நடித்தவர் சௌந்தர்யா. சினிமாவில் உச்சத்தில் இருந்த போதே நடிகை சௌந்தர்யா பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு 2004 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஏப்ரல் 17 பிரச்சாரத்திற்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்ட போது சிறிது நேரத்திலேயே தரையில் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணித்த நடிகை சௌந்தர்யா, அவரது சகோதரர் உள்ளிட்ட அனைவருமே உடல் கருகி பலியானார்கள். இந்த சம்பவம் நடந்து 20 வருடங்கள் கடந்த நிலையில் சௌந்தர்யா விபத்தில் சாகவில்லை என்றும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ரஜினிகாந்தின் நண்பரான மோகன் பாபு மீது காவல்துறையினரிடம் புகாராக அளித்திருக்கிறார் எடூரு கட்லா சிட்டி பாபு. நடிகை சௌந்தர்யா திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருந்தபோது ஹைதராபாத் ஷம்ஷாபாத்தின் ஜல்லே பள்ளியில் 6 ஏக்கர் நிலத்தில் விருந்தினர் மாளிகை கட்டியிருந்தார். 100 கோடிக்கு மேல் சந்தை மதிப்புள்ள அந்த விருந்தினர் மாளிகையை தனக்கு விற்க நடிகர் மோகன் பாபு கேட்டதாகவும், ஆனால் சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் மறுத்துவிட்டதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த மோகன் பாபு நன்கு திட்டமிட்டு சௌந்தர்யாவையும் அவரது சகோதரர் அமர்நாத்தையும் கொலை செய்ததாக சிட்டி பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சௌந்தர்யா இறந்த பிறகு அந்த விருந்தினர் மாளிகையை மோகன் பாபு குறைந்த விலைக்கு வாங்கியதாகவும், அதில்தான் தற்போது மோகன் பாபு இருப்பதாகவும், எனவே தற்போது மஞ்சு டவுனில் உள்ள அந்த விருந்தினர் மாளிகையை அரசாங்கம் உடனடியாக கையகப்படுத்த வேண்டும் என்றும் மோகன் பாபுவின் இளைய மகன் மஞ்சு மனோஜ் இந்த சம்பவத்தை அண்மையில் ஒரு மீடியாவிடம் பேசியிருக்கிறார். அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த பேட்டியின் அடிப்படையில் புகாரில் தெரிவித்திருப்பதாக கூறியுள்ளார். மோகன் பாபு மீது உரிய நடவடிக்கை எடுத்து விருந்தினர் மாளிகையை பறிமுதல் செய்யுமாறு கடிதம் மூலம் மாவட்ட ஆட்சியருக்கும் சிட்டி பாபு கோரிக்கை விடுத்துள்ளார். பேசு பொருளாகியுள்ள இந்த புகார் குறித்து மோகன் பாபு தரப்பில் கொடுக்கப்படும் விளக்கத்தை பொறுத்து இதில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனை அறிந்த சௌந்தர்யாவின் கணவர் ரகு இந்த புகாரை அடியோடு மறுத்துள்ளார். நடிகர் மோகன் பாபு குடும்பமும் தங்கள் குடும்பமும் 25 ஆண்டுகால நண்பர்கள் என்றும், அவர் எங்கள் சொத்து எதையும் அபகரிக்கவில்லை என்றும் தற்போது பெங்களூருவில் வசித்து வரும் சௌந்தர்யாவின் கணவர் ரகு தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்.